வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத, விவசாயிகள் மக்கள் விரோத மத்திய பட்ஜெட்டை கண்டித்து புதுச்சேரியில் பட்ஜெட் நகலை எரித்து அனைத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டம். போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு. புதுச்சேரியில் மக்கள் வரி பணத்தில் ஊதியம் பெறும் அரசு அதிகாரிகள் சொத்து விவரங்களை வெளியிடாததற்கு கண்டனம். சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் வழங்கப்படும் கலப்பு திருமண ஊக்கத்தொகை 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தகவல். புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை கண்டித்து பட்ஜெட் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் மத்திய தொழிற்சங்கங்கள் வைத்த எந்த கோரிக்கைகளும் ஏற்கப்படவில்லை. தொழிலாளர்கள் நலன் முற்றாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை கண்டித்து புதுச்சேரியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பிய நிலையில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளை கண்டித்து பட்ஜெட் நகல் எரித்து தங்களது கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரியில் மக்கள் வரி பணத்தில் ஊதியம் பெறும் அரசு அதிகாரிகள் சொத்து விவரங்களை வெளியிடாததை கண்டித்து சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மக்கள் வரி பணத்தில் ஊதியம் பெறும் அரசு அதிகாரிகள் சொத்து விவரங்களை வெளியிடாததை கண்டித்தும் புதுச்சேரி அரசு துறை மற்றும் தன்னாட்சி நிறுவனங்களில் பணிபுரியும் குரூப் ஏ மற்றும் குரூப் பி அதிகாரிகள் தங்களது சொத்து விவரங்களை 31/1/2025க்குள் இணையத்தில் வெளியிட வேண்டும். சொத்து விவரங்களை வெளியிடாத அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட மாட்டாது. அத்தகைய அதிகாரிகளுக்கு பதவி, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பண பலன்களை வழங்கக்கூடாது என வலியுறுத்தியும் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் மற்றும் பல்வேறு சமூக ஜனநாயக இயக்கங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி ஹோட்டல் அதித்தியில் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, இந்தியன் உமன் நெட்வொர்க் அமைப்பின் 9வது ஹோலிஸ்டிக் ஹெல்த் கான்ஃபரன்ஸ் 2025 மாநாட்டில் WFL பினான்சியல் சர்வீசஸ் நிறுவனர் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் திரு மணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் தொழில் முனைவோர் நிறுவன தலைவர்கள் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆரோக்கியமான வேலை தள சூழல், மருத்துவ காப்பீட்டின் முக்கியத்துவம் மற்றும் பணியாளர்களுக்கு நலத்திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு பெற்றனர். WFL பினான்சியல் சர்வீசின் நிறுவனர் மணி நிதி நலன் பணியாளர்களுக்கான மன அழுத்தமில்லா வாழ்க்கை என்ற தலைப்பில் உரையாற்றி பணியாளர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கான நிதி மற்றும் மருத்துவ நலத்திட்டங்களின் தேவையை வலியுறுத்தினார். மாநாட்டில் வணிக தலைவர்கள், மருத்துவ நிபுணர்கள் மற்றும் தொழிலாளர் துறையினர் கலந்து கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை ஊக்குவிக்கும் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொண்டனர். சொத்துக்கேணி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்பாட்டில் இலவச ஆம்புலன்ஸ் சேவை மற்றும் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுத்துக்கேணி பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைக்கும் முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் தோழர்கள் ஜெயகீர்த்தி, வெங்கடேஷ், எழிலரசன் ஆகியோரின் படத்திறப்பு விழாவும், அதனைத் தொடர்ந்து விழிகள் இலவச ஆம்புலன்ஸ் சேவை மக்களுக்கு அர்ப்பணிப்பு விழாவும், 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. மேலும் இந்த இலவச ஆம்புலன்ஸ் சேவையை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மக்கள் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு வழக்கறிஞர் ஏசுராஜா தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவாணன், திமுக மாநில துணை அமைப்பாளர் AK குமார், வட்டார காங்கிரஸ் தலைவர் பரமசிவம், விடுதலை சிறுத்தை கட்சி மண்ணாடிப்பட்டு தொகுதி செயலாளர் பூபாலன், CPIM கொம்யூன் செயலாளர் அன்புமணி, கிளை செயலாளர் CPIM சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் மத்தியில் சிறப்புரையாற்றி விழாவினை சிறப்பித்தனர். முன்னதாக வீரமுத்து வரவேற்புரையும், இன்பநாதன் தாஸ், பொன்னையன், பலராமன், கார்த்தி, ஐயனார், குமார் ஆகியோரும் முன்னிலை வகித்தனர். முன்னதாக நிகழ்ச்சியினை ஆசிரியர் வஜ்ரவேல், ரமேஷ், சரவணன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி படத்தினை திறந்து வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சுத்துக்கேணி கிராம அறங்காவலர் மற்றும் திருப்பணி குழுவினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் ஜெகதா வேல்முருகன் நன்றி கூறினார்.
புதுச்சேரி ஓய்வு பெற்ற சட்டசபை காவலர் புண்ணியமூர்த்தி அவர்களின் உடல் மற்றும் கண் தானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் தெய்வ திரு கோவிந்தராஜ் கவுண்டர் அவர்களின் மகனும் தெய்வ திரு மஞ்சனி அவர்களின் மருமகனும் லட்சுமி அவர்களின் கணவருமாகிய புண்ணியமூர்த்தி ஓய்வு பெற்ற சட்டசபை காவலர் ஆவார். இவரின் வயது 64. இவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வந்தார். சிகிச்சை பலனின்றி அவர் இயற்கை எய்தினார். புண்ணியமூர்த்தி தனது இறப்புக்கு முன்பே தனது குடும்பத்தினரிடம் இறப்புக்கு பின் தனது உடலை தானமாக வழங்க வேண்டும் என கூறியுள்ளார். அவரின் மனைவி லட்சுமி, மகள் கிருத்திகா தனது தந்தையின் விருப்பப்படி உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் ஆராய்ச்சிக்காக தானமாக வழங்குவதற்காக முன்வந்து ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனாரை தொடர்பு கொண்டனர். அவரின் வழிகாட்டுதலின்படி புண்ணியக்கோடி குடும்பத்தினர் ஒப்புதலுடன் அவரின் கண்கள் அரவிந்த் கண் மருத்துவமனை கண் வங்கிக்கு கண்களை 4 நபர்களுக்கு பார்வை கிடைக்க தானமாக வழங்கப்பட்டது. மற்றும் மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்காக மருத்துவ ஆராய்ச்சிக்காக உடல் தானம் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார் தலைமையில் முருங்கப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவ அதிகாரி மேனகா முன்னிலையில் ஆயுட்கால உறுப்பினர் இரத்த தானம், கண் தானம், உடல் தானம் பதிவு ஆலோசகர் கந்தசாமி மற்றும் குடும்பத்தினர், நண்பர்கள், தன்னார்வலர்கள் அறம் நிஷா இணைந்து அவரின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தி கண் தானம், உடல் தானம் அவசியத்தை எடுத்து கூறி நன்றி தெரிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். பின்பு கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அன்னாரின் குடும்பத்தினரின் விருப்பப்படி உடல் தானமாக வழங்கப்பட்டது. அவர் இறந்தவுடன் சரியான நேரத்தில் தகவலை கூறிய அவரின் மகள் கிருத்திகா அவர்களுக்கு இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்ளப்பட்டது. இனி விரிவான நிகழ்வுகள். ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் வழங்கப்படும் கலப்பு திருமண ஊக்கத்தொகை 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக கலப்பு திருமண ஊக்கத்தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்து ஆதி திராவிடர் அல்லாதவருடன் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தொகை 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த சட்டசபை கூட்டத்தில் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் கோப்பு தயாராகி கவர்னருக்கு அனுப்பப்பட்டது. கவர்னர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்த சூழ்நிலையில் தற்போது கலப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதிக்கு ஊக்கத்தொகை 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணை ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அரசாணையில் கலப்பு திருமணம் செய்த ஆதி திராவிட தம்பதிக்கு நாட்டுடைமை ஆக்கப்பட்ட வங்கியில் மணப்பெண்ணின் பெயரை முதன்மையாக கொண்டு 3 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்ட ஜி.பி. சுரேஷ் அவர்களுக்கு கண்டமங்கலம் ஒன்றியம் சார்பில் மேளதாளத்துடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளராக ஜி.பி. சுரேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரை வாழ்த்தும் விதமாக கண்டமங்கலம் ஒன்றியத்தில் தலைவர் ஸ்டீபன்ராஜ் தலைமையில் 150க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மேளதாளங்களுடன் மாவட்ட செயலர் ஜி.பி. சுரேஷ் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து கண்டமங்கலத்தில் அமைந்துள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாக்கம் கூட்ரோடு 4 முனை சந்திப்பில் மிட்டா மண்டகப்பட்டு சார்பாக கொள்கை தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் கண்டமங்கலம் ஒன்றியம் வழுதாவூர் அன்பரசன், கண்டமங்கலம் ஒன்றிய செயலாளர் குமரேசன், பொருளாளர் ராஜேஷ், துணை செயலாளர் அசோக் மற்றும் கண்டமங்கலம் ஒன்றிய நிர்வாகிகள் ஆனந்த், சிவா, பிரேம், ராஜசேகர், இளவரசன், மணிகண்டன், இளந்தமிழன், அஜய், எழில் மற்றும் கழக வெற்றி கழகம் கண்டமங்கலம் ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கண்டி உள்ளிட்ட பயனாளிகளுக்கு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கண்ணி ஆகியோர்கள் என மொத்தம் 100 பயனாளிகளுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி 10 கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் ஜெய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணையை வழங்கினார்.
இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் துணை இயக்குனர் பாலமுருகன், தொகுதி ஆய்வாளர்கள் மகேஸ்வரி, ஆஷா தேவி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், ஆறுமுகம், பாலகுமார், தமிழரசன், சேகர், மணிகண்டன், முரளி, சிவகுரு, உலகு, பொன்னுசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பயனாளிகளுக்கும் அமைச்சர் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கப்பட்டது. உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பிறந்தநாளை முன்னிட்டு மூலக்குளம் மற்றும் பிச்சைவீரன்பட்டு பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு தொழில் அதிபரும் ஐஸ்வர்யம் ஆயில் மில் உரிமையாளருமான திரு வி சதீஷ்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் மூலக்குளம் மற்றும் பிச்சைவீரன்பட்டு பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாலை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் மைதானத்தில் சதீஷ்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் வரதராஜா டிரேடர்ஸ் உரிமையாளர் வரதராஜ பெருமாள், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அரவிந்த், தேவா மற்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ஊர் பொதுமக்கள் மற்றும் மூலக்குளம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில் இருக்கும் ஏராளமான நல சங்கங்கள் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் தொழிலதிபரும் ஐஸ்வர்யம் ஆயில் மில் உரிமையாளருமான சதீஷ்குமார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முதலியார்பேட்டை, ராமலிங்கபுரம் மற்றும் வைத்திலிங்கச்செட்டி வீதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்காக 31,52,850 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ரமேஷ் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தனர். வணக்கம்.